இந்த கலியுகத்தில் உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இருக்க ஒரே கோயில் எதுனா திருச்செந்தூர் தாங்க. திருச்செந்தூர் ஜெயந்திநாதர் மட்டும்தான், எந்த கோயிலும் கிடையாது. ஐயா என் வாழ்க்கையே முடிகிற நிலைமையில இருக்குன்னாலும் அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. கடலில் நல்லா நீராடிட்டு அதுக்கப்புறம் நாழிக்கடலில் நீராடிட்டு ஈர துணியோட போகக்கூடாது, வேற துணியை மாற்றிட்டு நேராக தூண்டு கை விநாயகர் முதல்ல அவரை பார்த்துட்டு வணங்கிட்டு அங்கேருந்து நேராக மூவர் சமாதி, முடிஞ்சால் மூவர் சமாதி போங்க, இல்லைன்னா நேராக திருச்செந்தூர் முருகனை பாருங்க. திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டு அப்படியே வெளில வந்தீங்கன்னா அப்படியே பிரகாரத்தை சுற்றி வந்தீங்கன்னா சம்ஹாரமூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பார். சம்ஹாரமூர்த்தியை பார்த்துட்டு அப்படியே வெளில வந்தீங்கன்னா குரு இருப்பார். இது குருவுக்கு அருள் புரிந்த இடம் திருச்செந்தூர். முருகன் குருவுக்கு அருள் புரிஞ்ச இடம் இந்த திருச்செந்தூர். அதனால முருகனை வணங்கினதுக்கப்புறம் சம்ஹாரமூர்த்தியை வணங்கிட்டு அப்புறம் குரு பகவானை வணங்கணும். குரு பகவானை வணங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையோட நிலைமை படிப்படியாக உடனே மாறுமான்னு கேட்காதீங்க, படிப்படியாக தான் மாறும். பொறுமை வேணும். முதல்ல முருகன்கிட்ட உங்கள்கிட்ட பொறுமையாக இருக்கணும். படிப்படியாக உங்கள் வாழ்க்கை மாறும். நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம்.